வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் அகமுடையார் இன முன்னோர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம். அந்த வரிசையில் அம்மணி அம்மாளை பற்றி தான் காண இருக்கின்றோம். அம்மணி அம்மாள் பழந்தமிழ் குடியான அகமுடையார் இனத்தில் பிறந்தவர். திருவண்ணாமலையில் வாழ்ந்த பெண் சித்தராவார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வடக்கு கோபுரத்தினை கட்டிய பெருமை உடையவர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வடக்கு கோபுரத்தினை கட்டிய பெருமைக்குரியவர். இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலை ஈசானிய லிங்க கோவிலின் எதிரே அமைந்துள்ளது. இவர் திருவண்ணாமலை அருகே உள்ள சென்னசமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தவர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் வடக்கு கோபுரம் பாதி மட்டுமே கட்டப்பட்ட நிலையை கண்டு அதனை கட்ட எண்ணம் கொண்டார். இதற்காக பக்தர்கள் செல்வந்தர்களின் உதவியை நாடி கோபுரத்தினை கட்டி முடித்தார். திருவண்ணாமலையின் வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்றே அழைக்கப்படுகின்றது. இவர் பூமிக்குள் புதைந்திருக்கும் புதையலை அறிந்து கொள்ளும் வல்லமை வாய்ந்தவர் என்றும் கூறுகின்றார்கள். அம்மணி அம்மாளின் இயற்பெயர் அருள்மொழியாகும். இவர் திருவண்ணாமலை அருகே உள்ள சென்னசமுத்திரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். சைவ கடவுளான சிவபெருமான் மீது அளவற்ற பக்தியை கொண்டிருந்தார். பெற்றோருடன் ஒரு முறை அண்ணாமலைக்கு வந்தபோது மீண்டும் கிராமத்திற்கு திரும்ப மறுத்து அண்ணாமலையிலேயே தங்கிவிட்டார். அதன் பிறகு பருவம் வந்த போதும் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவியாக வாழ்ந்தார். நமச்சிவாய மந்திரத்தினை உச்சரித்து திருநீறு தந்து எண்ணற்றவர்களின் நோய்களை வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார். அண்ணாமலையார் கோயிலின் வடக்கு கோபுரம் பாதி கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டு மனம் வருந்தினார். வடக்கு கோபுரம் கட்டுவதற்கு தாமே முன்வந்து கோபுரத்தினை கட்ட முடிவு செய்தார். அதற்கான பொருள் செல்வங்களை நன்கொடைகள் மூலம் பெற்றார். ஒரு முறை செல்வந்தர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று கோபுரத்தினை கட்ட பணம் கேட்ட பொழுது அச்செல்வந்தர் பணத்தினை வைத்து கொண்டு தன்னிடம் பணமே இல்லை என்றார். ஆனால் அண்ணாமலையாரின் அருள் பெற்ற அம்மணி அம்மாள் அச்செல்வந்தரிடம் இருக்கும் தொகையை சரியாக கூறி அப்பணத்தினை நன்கொடையாக கேட்டார். தன்னிடம் இருப்பதை அறிந்து சரியாக கூறும் அம்மாளை வணங்கி அச்செல்வந்தர் பணத்தினை கொடுத்ததாக ஒரு தொன்ம கதை உண்டு. அம்மணி அம்மாள் 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சீவ சமாதி அடைந்தார். இவரது சமாதி ஈசானிய லிங்க சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது. இந்த மடத்தில் தீப திருவிழா வழிபாடு சிறப்பாகும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதும் அம்மணி அம்மாளின் சீவ சமாதியில் நெய் தீபம் ஏற்றப்படும். மடத்தின் முன்பு பக்தர்கள் தீபம் ஏற்படுத்தி வழிபடுகின்றார்கள். இம்மடத்தில் கொடுக்கப்படும் விபூதி பிரசாதம் புகழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த ஒரு வரலாறில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.